எந்த மன கோயில் சிலையாக இருந்தாளம்மா, மலரோடு மலராக. அருப்புக்கோட்டையா வரலாம். வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? உட்கார் உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உங்களுக்கு தொழிலாளர் மன வருத்தமும் பண கஷ்டமும் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கும் இருக்கா? ஒரு பிள்ளைய பற்றி மனதுக்குள்ள ஒரு மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கும். அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? கால் விட்டு வாங்க சொல்ல போறோம்ல. உட்காரலாம். உட்கார முடியலையா? வாங்க மக்கா சீக்கிரமா. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் முதல் ஏனைய தெய்வங்கள் எல்லாம் இப்போதைக்கு விலகி மாந்திரிகம் தோதமான பிரச்சனையால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அல்லலால் தாங்க முடியாத வேதனை நடக்கும். இவைகள் தீரும் நாள் வருகின்ற பௌர்ணமியோடு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். அதை வெற்றியாக்கி வாழ வச்சுத்தாரேன். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. பௌர்ணமி வரை பொறுமையாக இருந்தால் ஒரு கனியோடு உன்னுடைய உடலையும் சரியாக்கி புனிதமான வாழ்வை தர. இதனால பேசுவோம். என்ன அருப்புக்கோட்டை எல்லை என் மனைவியின் பாதிப்புக்கு காரணம் என்ன? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி இருப்பேன். ஐயனாரோடு சேர்ந்து பேச்சு தாயும் சேர்ந்திருப்போம். 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டுக்குள் பிள்ளையால மன வருத்தமும் உன்னுடைய கடன்களால் தொல்லையும் இப்போ கிரகங்களால் சில குறைபாடுகளும் நடக்கு. ஆனால் இந்த மனைவியினுடைய தாக்கலுக்கு வேற எதுவும் செய்வனை இருக்குமா அல்லது வேற எதுவும் கோளாறா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கு. கால் சொல்லலாம். ஓஹோ ஓஹோ வாப்பா. உனக்கு இன்னும் 9 நாள் கால அவகாசத்தில் அந்த தீய நேரங்கள் விலக போகுது. உயிருக்கு பிறகு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக சின்ன அறிகுறி தான் இது. அதனால வேற எந்த ஆபத்தும் வராம காப்பாற்றித்தரேன். இது செய்வன நடந்தது அல்ல. தைரியமா இருக்கலாம். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா ஆவணியில நிறைவேற்றி தரேன். வெற்றியோடு என்னை வந்து பார். வெற்றி இந்தாப்பா. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குயா திருமணம்? யாருக்குமா? கால் அனுப்புவா. சாப்பிட்டு போங்கப்பா. சாப்பிடாம போயிடக்கூடாது யாரும். அருப்புக்கோட்டை இல்லையே? அருப்புக்கோட்டையா? உங்க தெய்வம்லாம் சாயல்குடியில தான் இருக்கு. இன்னும் ஏன் பொய் சொல்லிட்டு வந்து விடுதிய காலில்? இருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை. கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க பகுதியில் நான் கருப்பசாமியும் உங்களுக்கு தெய்வமா இருப்பேன். வாஸ்தவமா? அதே மாதிரி என் தங்கை காளியோடு மாறியும் ஐயனாரும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்னும் தெய்வங்களும் கூடியிருக்கும் கோட்டாளம் தான் உங்க கோயில். அங்க இருக்கக்கூடிய வீடு நிலங்கள் சம்பந்தமானதுல உற்றார் உறவினர்களில் பகைகள் ஏற்பட்டு பொருள்களில் கடன்கள் ஏற்பட்டு வேதனைப்பட்ட காரணத்தினால் இடம் விட்டு இடம்பெயர்தல் ஏற்பட்டது. அங்க இருந்தா உயிர் போயிருக்குமோ என்ற ஒரு பயமும் உன் உள்ளத்தில் உண்டு. கால் ஒன்று உன் பிள்ளைய பார்த்தேன். இப்போதைக்கு வந்து அவருக்கு சர்ப்பம் கற்பம் சம்பந்தமான தோஷங்கள் இருக்கு. இந்த தோஷங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் வந்துருச்சு.
ஆனா ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருந்து வரனை தந்து வாழ வச்சு தாரேன். பக்கத்துல வர எந்த தடையும் இல்லாம நடத்துறேன். சொந்தத்துல பெண் இல்லை. பொறுமையாரு வெற்றி ஆகிட்டார். என்னது அன்னதானம் போடுறதுக்கு கடாய், அது என்ன குறைங்கிறது அடுத்த உத்தரவுல பார்ப்போம்பா. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி எல்லை திருச்சி. அடுத்த அழைப்பு நாடகம் எல்லாம் கண்டி என்னடாது திருச்சி மாநகரம். திருச்சி எல்லையிலிருந்து குழந்தை வர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். கால் ஒன்று வரலாம். ஐயப்பன் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவனியில் அவனின்றி யாரும் இல்லை. வரலாம். என்னடா நீ வந்தோன்னா ஐயப்ப சாமி பாடலாம் பாடுதுன்னா என்ன விஷயம்? சபரிமலைக்கு போயிருக்கியா? எத்தனை வருஷம் போனேன்? அடுத்து ஏன் போகல? உள்ள பிறகட்டும் போவோம். கால் விட்டுவோம். உங்க அம்மாவை பற்றி எனக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி. உட்கார். எங்க இருக்காங்க? யார் கூட இருக்காங்க? உங்க அம்மாவை பற்றி எனக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி. வருத்தப்படுவியோ? நீ தைரியமானவன். அவங்களெல்லாம் மீறித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆமாம். என்ன தைரியமானவன்? உள்மனத்துக்குள்ளே கூட வெளியில் தைரியமானவன். இவங்களெல்லாம் ரொம்ப வெறுத்து வேதனைப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க ஒரு வீட்டுக்குள்ள. உண்மையா? அதனால் இந்த குடும்பத்துக்குள்ள தாயாரை பற்றிய ஒரு திருப்தி குறைவான எண்ணமும் அவங்களுடைய மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனை சாபமும் கொஞ்சம் உங்கள் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நான் ஐயப்பசாமி பாட்டை எதுக்கு பாடினேன்? ஐயப்பசாமிக்கும் தாயாருடைய வேதனை, தாயாரால் பாதிக்கப்பட்டவர். அதனால தான் அவர் வனவாசம் போனார். அதே மாதிரி தாய், குழந்தை, தெய்வங்கள், குடும்பங்கள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பக்கத்தில் மன வருத்தம் அந்த குடும்பத்தால் இருந்துக்கிட்டு இருக்கு. நீ ஒதுக்கப்பட்டு இருந்தது மாதிரி தான் இப்போ உன் உள்ளத்தை வச்சிருக்க. இதுதான் உண்மையான நிலை. ஆனால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அவன் ஆம்பளை பையனாக இருப்பான். சபரிமலை தர்மசாஸ்தாவின் பெயர் சுவாமியே சரணமையப்பான்னு ஐயப்பா என்று பெயர் வைப்பான். இந்த வருடம் கார்த்திகையில் மாலை போடுவதற்கு முன்னால் ஜனன தோஷம் நீங்கி கற்பதோஷம் பெருகி ஆம்பளை பிள்ளையாக பிறப்பான். அவனுக்கு பேர் ஐயப்பான்னு பெயர் வை. இந்த மகளே செல்வ சிறப்போடு இருப்பாய். வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை சூட்டி முக்கணிகள் கொடுத்து கருப்பசாமிக்குன்னு உள்ள சரக்கோடு வந்து சேருங்க. பிரச்சனையும் குழப்பமும் இருக்கும். நீதிமன்றம், வழக்கு இவைகளை சந்திக்கக்கூடிய தலைவிதியை முட்டி முட்டி தெளிவடை முடியாத சோதனை காலம் ஏற்படும். ஆனால் குற்றம் செய்யாத உன்னை, நிரபராதியாகிய உன்னை குற்றவாளியாக்கி தலைகுனிய வைத்து வேதனைப்படுத்தியவரும் சிலர். இப்போ நான் இழந்த பணமும் வேணும், மீண்டும் என் தொழிலையும் தொடங்கணும். அதுக்கு ஒன்றை தவிர வேற யாரும் இல்லை, நீ தான் பண்ணணும். இதற்கிடையில் எனக்கு மந்திரம் பண்ணியிருக்காங்கங்கிறது என் உள்ளத்திலும் தெரியுது, சில கேள்வியிலும் தெரியுது. அதையும் எனக்கு தெளிவுபடுத்தணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு வாப்பா, இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கலாமே. உட்காரலாம். ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், ஒரு வாரம் வாங்கிக்கலாம். என்ன வேண்டும்? இந்த பணத்தை நான் மீட்டி தரேன். இந்த அப்படி என்னை 3:30 மணிக்கு பார்த்துப்போ, ஜெயிக்கிறேன். அமைதியாக செயல்பட வேண்டும், ஆத்திரம் கொள்ளக்கூடாதப்பனே. வாழ்க. கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாரு? என்னம்மா பொம்பளை பெண்ணடியாளே, யாரை பத்தி கேட்கணும்? என்ன ஆச்சு? பெரிய பிள்ளை எங்க இருக்கா? அப்ப பேரம்ங்கிறது யாரு?
கால் வந்துட்டு வா. பேசுவான். அதை விட பேச வேண்டாம்னு சொல்லலாமா? தப்பு இல்லை, உட்காரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த பேசவும் முடியாமல் அவன் இஷ்டத்துக்கே பேசிட்டு போவான். ஆனால் உங்க சொல்ல கேட்டு பேச மாட்டான். நீங்க சொன்னா அவன் காத்துல கேட்காத மாதிரியே நடக்கான். ஆனா திரும்பி கூட பார்க்க மாட்டான். கையை பிடிச்சி எடுத்தா பெலமா அனுப்பான். அப்படியே ஒரு யானை பெலம் அவனுக்கு இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியுது. இதுக்கு காரணம் என்னங்கிறத நான் கொஞ்சம் பார்க்கணும். நீங்க ரெண்டு கண்ண முடிவுக்காரங்களேன். கால் வந்துட்டு வரலாம். பிரெயின்ல பிட்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு சுரபி, அதானே ஹியூமன் சென்ஸ் அப்படிங்கிறது, அதுதானே அதனுடைய வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய நரம்பில் ஒரு சிறு பெண்டு சுழற்சி இருக்கு. போய் ஸ்கேன் பார்த்தீங்களா? அந்த நிலை அவனுக்கு வளர்ச்சி அடைய இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. இந்த 3 ஆண்டுகள்ல மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து அவன் நல்ல நடுநிலை தவறாத மனிதனாக உங்களுக்கு காட்சி அளிப்பான். ஆனா அவன் இல்லற வாழ்க்கையை பெறுவானா என்பது மட்டும்தான் கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. ஏதோ நமக்கு நல்ல பிள்ளையா இருந்தா போதும். கால் வந்துட்டு வரலாம். எல்லாமே சொல்லிடணும். உண்மையிலே அதே போல இன்னொரு பிள்ளைக்கு குழந்தை வர வேணும். அவளுடைய வயிற்றுக்குள்ள போய் பார்த்தேன். கர்ப்பப்பையில ஒரு குறையும் இல்லை. வச்சாங்களா? அப்படியா? மருத்துவ சிகிச்சைக்கு போயிருந்தாங்களா? அதோ அவங்க வச்ச அடையாளம் மட்டும்தான் தெரியுது. இல்லை. ஆனால் இயற்கையாக குழந்தை பிறக்கும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருக்கும். மாரியாத்தான்னு பேர் வச்சுக்கான். கால் வந்துக்கலாம். கர்மசாமிக்கு 1 2 3 4 5 6 7 2 2 ஒரு பக்கம் திருட்டி சொல்லியிருக்கானா? அப்படியா? இல்லை. 2 பக்கத்தில் உள்ள கர்ப்பப்பையில் உள்ள டியூப்பில் ஒரு பக்கத்து டியூப் கொஞ்சம் சரியில்லைங்கிற ரிப்போர்ட் இருக்கு. புரியுதா? அது உண்மையான ஒரு பெரிய விஷயமே அல்ல. இன்னும் 2 குழந்தை பெறக்கூடிய சக்தி அதில் இருக்கு. ஆனால் அதுக்குரிய பாக்கியத்தை தந்து தடையை நீக்கிறேன். வரலாம். பக்கத்தில் வாமா. நேராவது இந்தா வெற்றி ஆகிக்கா. 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து வா. வார பௌர்ணமிக்கு வருகிற பொழுது நிலமாலை, முக்கணிகள், சரக்குகள் கொண்டு வர எல்லாரையும் வர வைக்கிறேன். சந்தோஷமா. அதே திருச்சி மாநகர் தொழிலுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் கருப்பசாமி. எவ்வளவோ முயற்சி பண்றேன் கருப்பசாமி. படுத்து உருளத்தான் செய்தேன். பணமும் கிடைக்க மாட்டுக்கு, சூழ்நிலையும் வரமாட்டுக்குன்னு கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வரலாம். சிங்கார வேலவனை பாப்பா முருகா. கண்ணாடியை கலந்துக்கலாமே. இன்னொரு தடவை கால் வந்துக்கலாமே. அப்படியா? நான் சொல்ல வேண்டாம். ஒரு கேள்வி நீ கேட்டு வாங்கிக்கலாம். வரோம். என்ன வேணும்? என்ன பிரச்சனை? தொழிலை உருவாக்கி தரேன், தடைகளை நீக்கி தரேன். சற்று பொறுமையாக என்னை அணுக வேண்டும். நாள் இருக்கு, காப்பாற்று. பார்த்துக்கிடுவோம். சொல்லுங்க. விவரம் தனியை பார்த்துட்டு கர்மசாமிக்கு அப்படியா? தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. பொம்பளை பிள்ளையாமா? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? எங்க இருக்கு உங்க பிள்ளை? வயசுத்தனே? கால் வந்துட்டு வாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய்
வாழ்ந்தவன் யாரடா? என்னடா தம்பி, தூங்க மாட்டேங்கியாமலா? நைட்லலாம் உண்மையான தூக்கம் இல்லையாமலா? சில சமயத்தில் விடிய கால சாப்பாடு கூட சாப்பிடாம மனதுக்கு சரியில்லாமல் போயிருதையாமலா? உண்மையா? ஏண்டா உன் பிள்ளை உங்களெல்லாம் மீறி குழப்பம் பண்ணிருமோ என்ற ஒரு பயத்தில் வாழவா சாகவான்னு 2 பிளான் போடுறீங்களே, அதானே? கால் வந்துட்டு வாங்க. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? அந்த பிள்ளை மனதுக்குள்ள ஒரு நட்பு விஷம் போல வளர்ந்துருக்கு. எப்படி வளர்ந்துருக்கு? விஷம் போல வளர்ந்துருக்கு. அந்த மன ஆழத்துக்கு உள்ளே இருக்கிற தேவையில்லாத அந்த நட்பை நீக்கவா அல்லது பொருத்திக்கிடுவோமா? வேண்டாம்னு ஆக்கணும். கால் வந்துட்டு வாங்க. நடக்கும் என்பார் நடக்காது. நடக்காது. அந்த பிள்ளைய கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேன். நீங்க எங்க போறீங்கிறதெல்லாம் அவன் ஆராய்ச்சி பண்றா. நீங்க என்னென்ன போன்ல பேசுதீங்க அவளை குழப்பதுக்காக அப்படிங்கிறத அவ வந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறா. புரியுதா? அதனால உங்களை விட அவன் அட்வான்ஸான மைண்ட்ல வண்டியை திருப்பி வச்சிருக்கிறா. ஆதார் கார்டு, சர்டிஃபிகேட் எல்லாமே செட் பண்ணி ஒரு ஃபைல் எடுத்து வச்சிருக்கிறா. வாட்ஸ்அப்பில் தேவையான ஆட்களுக்கு அனுப்பி வச்சுட்டா. எப்போ வேணாலும் உங்களை விட்டு வண்டி ஓடலான்டா. அப்படி இருக்கு. இப்போ அதை மாற்றி உங்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். கால் வந்துட்டு வா. உத்தரவு வந்தாச்சு. அடிப்போம் போ. கருப்பசாமிக்கு பிள்ளைய பெற்றதுக்கு கிடைச்ச தண்டனவே சீர்க்கா பாரு அண்ணன். கொஞ்ச நேரம் என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க பார்ப்போம். வேற எதையுமே நினைக்கக்கூடாது. சனி பகவானே, அந்த பிள்ளைகளுடைய மனதை ஆழத்தை மாற்றி பெற்றோரோடு ஒப்படைத்து பெருமையோடு வாழ வைப்பாயாக. சனி பகவானே உத்தரவு வந்துட்டாருமா. உன் பிள்ளை மனசை மாற்றிட்டேன், கொண்டு வந்து சேர்க்குறேன். வெற்றி அடைவார். இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்து போடா செல்லக்குட்டி பேர. கவலையை துறவிடு, கண்ணியமாக இருங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க என் செல்ல பிள்ளைங்களே, ஆனந்தமாக இருங்கள். இது எனக்கு இருக்குட. கருப்பசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில, தஞ்சாவூர் எப்பா நீ பாட்டு பிடிப்பியாமலா? நல்ல வைகாசி பிறந்தாச்சி படத்தில் உள்ள பாட்டு இல்ல பாப்பா. கடன்களை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? வா. தஞ்சாவூர்ல எந்த இடம்? நாடு நாடுன்னு வருது. உரத்த அதான் நாடு நாடுன்னு சத்தம் கேக்கு. உனக்கு உரத்த நாடா? வா பக்கத்தில் வா. முத்தம்மா கோட்டை வா ஏரியாவா? ஏய் கெட்டிக்காரா நெல்லு வாரேன். கால் வந்துட்டு வா. அண்ணா நீங்க தஞ்சாவூரை தாண்டி போகுது குதிரை வளர்ந்த அண்ணன். தஞ்சாவூரை தாண்டி குதிரை போகுது. எந்த ஊரு? இல்லையா, புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில கிடக்காரு இவரு. உண்மையா இல்லையா? வர்றேன். 1 2 3 4 5 6 7 7வது இடம் எங்கே? நீ இருக்கிற இடத்துல இருந்து இடதுபுறத்தில் பிரதானமான சாலை, பிரதானத்தில் ரோடு, இடப்புறத்தில் பக்கத்தில் நீரோடும் போய் இடம், சரியா? அது பக்கத்தில் ஒரு ஆலயம். உங்கள் ஏரியா தானே? எனக்கு தெரியாதான் இருக்கு. இரு உன்னை கூப்பிட்றேன். இரு, நீ காலில் வந்துட்டு வரலாம். சக் டீ காணாது எனக்கு. யார் வாங்கி தாரா? உடனே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த காலத்திலே பத்திரங்கள் ஆவணங்கள் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய குழப்பமும் பிரச்சனையும் வந்துருச்சு. அப்பொழுது உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு ரொம்ப வஞ்சனை செஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நீ உழைத்த உழைப்பை வச்சு வாழலாம்னு நினைச்சா இப்ப 2 ஆண்டு காலங்களாக உடல்ல ஒரு பக்கம் வலி வேதனை ஏற்பட்டுருச்சு. உழைக்கவும் போகிறதுக்கு சிரமம், இருக்கிற பணத்தை இழந்து கடன்பட்ட கவலை. இதற்கிடையில
மனைவியினுடைய உடல்நிலைகளில் ஒரு பாதிப்பு வேதனையும். இதெல்லாம் ஏன் வந்துச்சு? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எதுவும் செய்வன வச்சுட்டாங்களா? இல்லை எங்கள் கோயிலில் உள்ள சாமி எங்கள் பக்கம் வராமல் கண்ணை மூடிக்கிடுச்சா? நான் அழுது பார்த்தேன் முடியலை, தொழுது பார்த்தேன் முடியலை. கருப்பசாமி உன்னைய நம்புதான் எப்படியா காப்பாத்திருப்பா அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். காலில் வந்துட்டுவான். யார் நீ? எங்கே வந்து நிற்க? இங்கே உனக்கு இடம் இல்லையே, வந்தது தப்புலாம். அதனால் உன் கடனை தீர்த்து தாரேன். வேற என்னடா வேணும்? சொத்தை பத்திரங்களில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கிறேன். போ, சந்தோஷமா இரு, வயிறார சாப்பிட்டு போ, ஆனந்தமா இரு, போ. உரத்த நாடு காமாட்சி. வேலனுக்கும் 2, வீட்டிலையும் 2. பாப்பா சோமா இருக்கிய? அப்படியா? எத்தனை? கால் வந்துட்டு வா முருகா. அம்மா நீ இங்கே வாரியே, உனக்கு இங்கே எதுவும் இருக்கா விஷயம்? அப்படியா, கேட்டு பார்க்குறேன், வந்தா சொல்லுப்பா. வீரனார்னு ஒரு தெய்வம் வருதே, பேச்சியாத்தான்னு ஒருத்தி வராள, காமாட்சின்னு ஒரு அம்மா வராள. காமாட்சி கிடாய் வெட்டினீங்களாலும் அந்த காலத்தில், இப்போ வெட்டுறீங்களா? என்னத்துக்கு? நான் ஏமாறியா? கால் வந்துட்டு வா. யாருக்கு கால் வந்துட்டு வா? என்ன காமாட்சி சரிதானா? இரு வாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. 3.25 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து உன் வம்சத்தில் பெண் வம்சத்தில் 3 பேர்கள், ஆண் வம்சத்தில் 4 பேர்கள். உங்க தாத்தன் கொடியில சரிண்ணா. அதுல 3.25 ஆண்டுகள்ல 6 மாதம் 9 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் சந்தோஷமா போய் கும்பிட முடியாத அளவுக்கு மரணம், இறப்பு, தீட்டு போன்றவைகள் ஓயாம தடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஜென்ம பாவத்தில் வந்ததா அல்லது குலதெய்வத்தினுடைய கொடூர கோலத்தின் காரணமா? இதற்கு என்ன வழி என்பது உன் உள்மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவலையான கேள்வி. அதற்கு பின்பு பிள்ளை ஒருவருடைய மனசு என் மனசுக்கு ஒத்து வரணுங்கிற ஒரு குணம், ஒரு மன குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு கேட்டு பேரோட பத்தி கதை சொன்னா நல்லா இருக்கும் தெரியுமா உனக்கு? உங்க தாத்தாவுடைய தாத்தாவுக்கு 3 கொண்டாட்டி. கழிவிட்டிருக்கியா? 3 பேர்கள். அதுல ஒரு வம்சத்தில் உள்ளவளுக்கு குழந்தையே பிறக்காம இறந்தாள். அதற்கு அடுத்து உள்ள இருமனைவியர் வம்சத்துல தான் உன்னுடைய தாத்தா, தகப்பன் இந்த வழிகள்லாம் பிறந்து வந்திருக்காங்க. அதுல ஒருவர் இப்பொழுதும் குலதெய்வத்தில் வடிவத்தில் சாமியாக இருந்துகிட்டு இருக்கிறார். இது நடந்த சம்பவம். ஆனால் ஜென்மபாவத்தின் காரணத்தினால் இப்போதைக்கு உன்னுடைய தொழில், உன் பிள்ளைகளுடைய வம்சம் இவைகளெல்லாம் மன வருத்தத்துக்குரிய செய்தியாக நடக்கும். இதுல இருந்து ஒரு ரிலீஃப் வேணும் கருப்பசாமி அப்படிங்கிறது ஒண்ணு. திடீர்னு பார்த்தா ஆகாய விமானம் பறக்கு. ஏன்பா ஆகாய விமானம் பறக்கு? வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்குன்னு உத்தரவாயிடு. நீ சந்தோஷமா சென்று உன் கடன்களை தீர்த்து 19 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்குள்ள மிச்சம் பிடிச்சு வருவேன். காரணம் என்ன திடீர்னு ஆகாய விமானம் பறக்க பார்த்தேன். அவன் பாக்கெட்ல பாஸ்போர்ட் இருக்கு, முயற்சி பண்ணதான் நடக்க மாட்டேங்குது. அந்த பூட்டை பூட்டி போட்டவன் யார்? அதை திறந்து வச்சாச்சு. சென்று வென்று வெற்றியுடன் வரலாம், சிறப்பாக இருக்கலாம். லோக்கல்ல கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கி தந்துருந்தேன். தைரியமாறு, என்னையவே பாடு, என்னையவே நாடு, ஆனந்தமாக இரு, அடுத்து கிடைக்கும் ஒரு வீடு ஓடு. கருப்பசாமிக்கு ஞான பெருந்தகையாக இருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வேதனையை தீர்க்க வந்தவன். திருமணம் சம்பந்தமாக என் வீட்டில் ஒரு தடை இருக்கு, அதை தீர்த்து எங்களுக்கு வெற்றியை தரணும் ஐயா என்று ஒருவர் கேட்டு வந்திருக்கிறார். உன் பெயர்? அருண்குமார். முருகப்பெருமானுடைய பெயர் சரிதானா? கால் ஒன்று.
அதான் நான் சொன்னேன், முருகப்பெருமானுடைய அருளை பெற்று ஆனந்தமாக நாமம் கொண்டு மனக்கோலத்தை பற்றி புரிந்து வேதனை அடைந்து வந்த மக்கள், இருதார யோகத்தின் குடும்பத்தில் பிறந்து வந்தவர்கள் நீங்கள். யாருக்கு 2 பொண்டாட்டி? நல்ல மனுஷன் தானே, கெட்டிக்காரன். அதனால தான் அருண்குமார் முருகன் இவனுக்கும் 2 பொண்டாட்டியா இருந்தா நீ ஏத்துக்கிடுவியா? காலம் இனியவளே. ஒரு பக்கம் குதிரை நீதிமன்றத்து வாசலுக்கு போகுது, புரியுதாடா? நீதிமன்றத்து வாசல்னா என்னது? கோர்ட்டுக்கு என் குதிரை போய் நிற்கி. ஆனால் உங்களுக்கு இதுவரை வெளிப்படையாக வழக்கை பற்றி எந்த ஒரு செய்தியும் வரவில்லை. ஆனால் ஒரு வழக்கு இருக்கிறது என்பது உத்தரவாக்கப்பட்டது. இப்போதைக்கு உனக்கு திருமணத்தை பற்றி நான் கொஞ்சம் கேட்கணும், அப்படிதானே? கண்ணை முடிக்கா, நீ நல்ல முடிக்கா, தாய் பராசக்தி எங்க தள்ளிடு. இந்த கையை கொண்டா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த ஆண்டில் கல்யாணத்துக்குரிய நல்ல விஷயங்களை நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். இவருக்கு தொழிலும் வெளிநாடு சம்பந்தமான வருமானமும் கிடைக்கும். வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல, கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் மகளே? எஸ், நடத்திடுவோம். வெற்றி மாலை கொடுப்பா. யார் எடுக்கிறா? ஏய், யார் எடுக்கிறா? செல்லையா, உன்னடா செல்லைன்னு எடுக்கலாம். ராஜா கூப்பிடா கருப்பசாமிய. இந்தா பல கோடிகள் லாபத்தை பெற்று வருவாய், கடன்களை தீர்த்து விடுவாய். இப்பொழுது கல்யாணம் நடந்தாச்சு, ஆனந்தமாக இருக்கலாம். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார்க்க வேண்டுகிறேன். பௌர்ணமிக்கு முதல் பாருங்க, என்ன வெற்றியாக நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு காப்பியா? காசால வேணும் உனக்கு? சரி, நல்லா இருக்கு, வச்சுக்கப்பா. என்னுடைய தொழில் சம்பந்தமாகவும் என் குடும்பம் சம்பந்தமாகவும் எனக்கு விளக்க வேணும்னு கேட்டு வந்தவங்க. தஞ்சாவூர் அவங்களுக்கு எந்த இடம்? முனீஸ்வரம் வராரு. முனீஸ்வர சாமி யாருக்கு? வாயா. எந்த ஊர்? தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை. நீங்க அங்கே இருக்கலாம், நீங்க இல்லை, நீ வாப்பா. அவன் பின்னால் நிற்கிற சடை தெரிஞ்சதுனால முனீஸ்வரம்னு சொல்லிட்டேன். அதனால பட்டுக்கோட்டையும் தஞ்சாவூர் வந்து நிற்கி. ஏயா சில்லாவா? ஓ சரி, வரலாம். எத்தனை நேரம் விழுந்தாலும் எழுந்துச்சு ஸ்டெடியாக நின்றுவேன். அந்த பலத்தை வச்சு தான் இது நாள் வரை ஓடுது வண்டி. உட்காரலாம். உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளாகவே உனக்கு அம்மன் தெய்வம், குல தெய்வம். அதே மாதிரி ஐயனார் ஒருவர் இருந்து அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. போய் பார்த்தீங்களா? ஆனா இப்பொழுது 2 ஆண்டு காலங்களாக என்னுடைய தொழிலில் மனவர்த்தமும், வீட்டுக்குள் ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயமும், என் சொத்து சம்பந்தமான குழப்பமும் என் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவைகளை சரியாக்கி வெற்றியாக்கணும். கால் வந்துட்டு வரலாம். என்ன முருகா? அப்படியா? ஒரு கனி கொடுத்தால் சரி வருமா? வரலாம். தங்கத்திலே ஒரு குறை இருந்தா வேற என்னப்பா வேணும்? உட்காரலாம், உட்காரலாம். குலதெய்வம் ஆசின்னு சொல்லி சூட்சமமா ஒரு கேள்வியை கேட்கிறியே, அந்த சாமி உன் மேல வரணுமா? அதனால அதுக்குரிய விளக்கம் வேற என்ன வேணும்? சொன்ன வாக்கு பலிக்கிறது மாதிரி விஷயம் வேணுமா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வா, கண்ணை முடிக்கா, என்னைய நினைச்சுக்கா. வருகிற அமாவாசை அன்று படையல் போட்டு தாய் காமாட்சியை கூப்பிடு. அறிகுறியாக குலவை சத்தத்தோட சாம்பிராணி வாசத்தோட உன் முன்னால் வந்து நிற்பான். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாப்பா. வாடா தம்பி. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஒரு மனக்குழப்பம் இருக்கும், அதில் உன்னை வெற்றியாக்கி தருவேன், தெளிவாக்கி தருவேன். வேற என்ன வேணும்?
ஆனந்தமாக இருக்கும், பல லாபம் பெறுவாய். சர்க்குருநாதாய நமோ நம. கர்மதா கர்மசாமிக்கு என் மகனுக்கு தெளிந்த அறிவையும் தொழிலையும் கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பையனை பற்றி கேட்டு வந்தவங்க. மகன் எந்த ஊருக்கு அவனுக்கு? பையன் எங்க இருக்கான்?